கல்யாணத்துல ஜோசியரை வச்சு பொய் சொல்ல சொன்னது யாரு? ஏன் அம்மாவா? இப்ப எதுக்கு அந்த கதை? அதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல்ல. முடியல அத்தை. இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. விடு கண்மணி, அத பத்தி பேசினா எல்லாருக்குமே கஷ்டம்தான். யாருக்கு கஷ்டம்? அம்மாவுக்கா உங்களுக்கா? என்ன ஆச்சு கண்மணி? இன்னைக்கு நீ பேசுற விதமே வேற மாதிரி இருக்கே. அத்தை, என்ன நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. முதல்ல அத சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் கல்யாணத்துல என் ஜாதகத்தை வச்சு ஜோசியரை வச்சு பொய் சொல்ல சொன்னது என் அம்மாவான்னு கேட்டேன். கண்மணி, அது என்ன ஆச்சுன்னா, இப்ப திடீர்னு எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேமா? விட. தயவு செஞ்சு சமாளிக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். பொய் சொல்ல சொன்னது ஏன் அம்மாவா? இல்ல. அப்போ யாரு? சொல்லுங்க அத்தை. நான் தான் சொல்ல சொன்னேன். இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி உங்களால மறைக்க முடிஞ்சது? நீங்க சொன்ன இந்த பொய்யாலதான் என் அம்மா ஒவ்வொரு தடவையும் அவ்வளவு மோசமா அவமானப்படுத்தப்பட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போன கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா பாட்டி அவங்கள விரட்டினாங்க. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் என் அம்மாவும் நானும் எவ்வளவு அழுதுருக்கோன்னு தெரியுமா? புரியுது கண்மணி, ஆனா நான் எதுக்கு அந்த பொய்ய சொன்னேன்னா, அதான் சொல்லிட்டீங்களே. இதுக்கு மேல நீங்க விளக்க சொல்லி என்ன ஆக போகுது? மறைச்சதுக்கு காரணம் சொல்லி நியாயப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த பொய்யால பாதிக்கப்பட்டதும் அசிங்கப்பட்டதும் நீங்க இல்ல, ஏன் அம்மா. ஏன் அம்மா தான் அவமானப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க. தப்புதான், எனக்கு புரியுது கண்மணி. இல்லையே, புரிஞ்ச மாதிரியே நீங்க நடந்துக்கலையே. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா என் அம்மா அவமானப்பட்ட ஒவ்வொரு சமயத்திலையும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? என் அம்மா இங்க வந்தாலும் வரலனாலும் பாட்டி வார்த்தைக்கு வார்த்தை பொய்க்காரி, மோசக்காரி என்னென்னமோ சொல்லி பாட்டி திட்டினாங்களே, எவ்வளவு கேவலமா திட்டினாங்க. அப்பெல்லாம் உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லையா? சொல்லுங்க அத்தை, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. யார் அந்த பொய்க்காரி? உடம்புல இருந்து துணி விலகிறப்போ அத உடனே புடிச்சு மானத்தை காப்பாத்துற கை மாதிரி ஒருத்தருக்கு துன்பம் வரும்போது உடனே துடிச்சு உதவுறதுதான் உண்மையான நட்புன்னு நான் திருக்குறள்ல படிச்சிருக்கேன். ஆனா நீங்க, என் அம்மா உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க. நீங்க எனக்கு என்னன்னு இருந்திருக்கீங்கல்ல, இதான் அவங்க கூட நீங்க பழகின நட்புக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா? உங்க பிள்ளைக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது, அதனால தானே என் அம்மா பொய் சொல்லிட்டதா இப்ப வரைக்கும் நம்பிட்டு அந்த கோவத்துல அவங்கள அவ்வளவு வெறுக்கிறாரு. முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. இது வரைக்கும் மாப்பிள்ள அத்தனை ஒரு வாட்டி கூட கூப்பிடலன்னு அவங்க படுற கஷ்டமும் கண்ணீரும் உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை என் மனசுல அவ்வளவு உயர்வா வச்சிருந்தேன். ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மை உங்க புள்ளைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? அவருக்கு தான் போயினாலே பிடிக்காதே. ஆனா அதெல்லாம் நினைச்சா உங்களை விட எனக்கு இப்ப பயமா இருக்கு. என்ன காரணத்தை கொண்டும் இவளோட அம்மா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது, பாத்துக்கோ. என்னாச்சு பெரியம்மா? ஒரே ஏறிடுச்சு. தண்ணி கொடுத்தா? இல்ல, அண்ணியோட கையை நீங்க எதுக்கோ பிடிச்சிங்க. ஆனா அவங்க உங்க கையை தட்டி விட்டுட்டு போன மாதிரில இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. வேற ஒண்ணும் இல்லையே. வேற என்னடா இருக்க போகுது? சரி, ஒண்ணும் இல்லைன்னா சந்தோஷம். என்ன பெரியம்மா, எந்திரிச்சிட்டீங்க? சாப்பிடலையா? இல்லடா, போதும்.